ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான குவிஸ் கொஸ்டின்ஸ் என்னன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனல்ல வர வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கான முதல் கேள்வி, சமீபத்தில் 2023ஆம் ஆண்டிற்கான சாஸ்திரா ராமானுஜன் பரிசை வென்றவர் யார்? ஆப்ஷன் ஏ வெய் ஜாங், ஆப்ஷன் பி சிவேய் யூ, ஆப்ஷன் சி ருஷியாங் ஜாங், ஆப்ஷன் டி யூங் சிங். சமீபத்தில் 2023ஆம் ஆண்டிற்கான சாஸ்திரா ராமானுஜன் பரிசை வென்றவர் யார்? கேள்விக்கான சரியான பதில் ருஷியாங் ஜாங். அடுத்த கேள்வி, இன்னைக்கான இரண்டாவது கேள்வி, சமத்துவ சிலை எனப்படும் இந்தியாவிற்கு வெளியே வேறொரு நாட்டில் அமைக்கப்பட்ட அம்பேத்கர் அவர்களின் மிகப்பெரிய சிலை எங்கு திறக்கப்பட்டுள்ளது? கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். சமத்துவ சிலை எனப்படும் அம்பேத்கர் அவர்களின் மிகப்பெரிய சிலை இந்தியாவிற்கு வெளியே வேறொரு நாட்டில் எங்கு திறக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ போர்ட்லாந்து, குயின்ஸ்லாந்து, வாஷிங்டன், மேரிலாந்து. இந்த கேள்விக்கான சரியான பதில் மேரிலாந்து. அடுத்த கேள்வி, இன்னைக்கான மூன்றாவது கேள்வி, அல் அஸ்கா பிளைட் என்ற நடவடிக்கையினை நடத்திய நாடு எது? அல் அஸ்கா பிளைட் என்ற நடவடிக்கையினை நடத்திய நாடு எது? ஆப்ஷன் ஏ இந்தியா, ஆப்ஷன் பி அமெரிக்கா, ஆப்ஷன் சி இஸ்ரேல், ஆப்ஷன் டி பாலஸ்தீனம். அல் அஸ்கா பிளைட் என்ற நடவடிக்கையினை நடத்திய நாடு எது? இந்த கேள்விக்கான சரியான பதில் பாலஸ்தீனம். அடுத்த கேள்வி, இன்னைக்கான நான்காவது கேள்வி, சம்மக்கா சரக்கா மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். சம்மக்கா சரக்கா மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆப்ஷன்ஸ் தெலுங்கானா, ஒடிசா, ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர். சம்மக்கா சரக்கா மத்திய பழங்குடியினர் பல்கலைக்கழகம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? கேள்விக்கான சரியான பதில் தெலுங்கானா. அடுத்த கேள்வி, இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி, 2023ஆம் ஆண்டு உலக வர்த்தக அறிக்கையினை வெளியிட்ட அமைப்பு எது? 2023ஆம் ஆண்டு உலக வர்த்தக அறிக்கையினை வெளியிட்ட அமைப்பு எது? ஆப்ஷன் ஏ உலக வங்கி, ஆப்ஷன் பி ஐக்கிய நாடுகள் சபையின் வர்த்தக மற்றும் மேம்பாட்டு அமைப்பு, ஆப்ஷன் சி உலக வர்த்தக அமைப்பு, ஆப்ஷன் டி சர்வதேச தொழிலாளர்கள் அமைப்பு. இந்த கேள்விக்கான சரியான பதில் உலக வர்த்தக அமைப்பு. அடுத்த கேள்வி, இன்னைக்கான ஆறாவது கேள்வி என்னன்றத பார்க்கலாம். சாகர் மைத்திரி திட்டம் எதனுடன் தொடர்புடையது? கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். இன்னைக்கான ஆறாவது கேள்வி, சாகர் மைத்திரி திட்டம் எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ கடல்சார் ஆராய்ச்சி, ஆப்ஷன் பி கடலோர பாதுகாப்பு, ஆப்ஷன் சி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, ஆப்ஷன் டி மனிதாபிமான உதவி. சாகர் மைத்திரி திட்டம் எதனுடன் தொடர்புடையது? இந்த கேள்விக்கான சரியான பதில் கடல்சார் ஆராய்ச்சி. அடுத்த கேள்வி, இன்னைக்கான ஏழாவது கேள்வி, சக்ரா 2 நடவடிக்கையினை நடத்திய அமைப்பு எது? கேள்வி என்னன்றது இன்னொரு முறை பார்க்கலாம். இன்னைக்கான ஏழாவது கேள்வி, சக்ரா 2 நடவடிக்கையினை நடத்திய அமைப்பு எது? ஆப்ஷன் ஏ தேசிய புலனாய்வு முகமை, ஆப்ஷன் பி வருவாய் புலனாய்வு இயக்குநரகம், ஆப்ஷன் சி நடுவண் புலனாய்வு செயலகம், ஆப்ஷன் டி அமலாக்க இயக்குநரகம்.
கேள்வியை இன்னொரு முறை பார்க்கலாம். சக்ரா 2 நடவடிக்கையினை நடத்திய அமைப்பு எது? இந்த கேள்விக்கான சரியான பதில் நடுவண் புலனாய்வு செயலகம். அடுத்த கேள்வி 8வது கேள்வி, இன்னைக்கான கடைசி கேள்வி. மலிவு விலை தண்ணீரின் அதிக விலை என்ற தலைப்பிலான அறிக்கையினை வெளியிட்ட அமைப்பு எது? மலிவு விலை தண்ணீரின் அதிக விலை என்ற தலைப்பிலான அறிக்கையினை வெளியிட்ட அமைப்பு எது? ஆப்ஷன் ஏ உணவு மற்றும் வேளாண் அமைப்பு. ஆப்ஷன் பி இயற்கைக்கான உலகளாவிய நிதியம். ஆப்ஷன் சி ஐக்கிய நாடுகள் சபையின் மேம்பாட்டு திட்டம். ஆப்ஷன் டி ஐக்கிய நாடுகள் சபையின் சுற்றுச்சூழல் திட்டம். மலிவு விலை தண்ணீரின் அதிக விலை என்ற தலைப்பிலான அறிக்கையினை வெளியிட்ட அமைப்பு எது? இந்த கேள்விக்கான சரியான பதில் இயற்கைக்கான உலகளாவிய நிதியம்.